நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கருப்பான் ஜனதா கட்சி சார்பாக அந்த போராட்டமானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தை நோக்கி பயணம் அந்த பேரணியானது அறிவிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட நிலையில பெரும் தள்ளுமுள்ளு அதே போல பதற்றமான ஒரு சூழலானது ஏற்பட்டிருந்த நிலையில இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் ராம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள்ல ஜந்தர் மந்தர் பகுதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தொடர்ந்து இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே அவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அருகே இருக்கக்கூடிய சாலைகள் முழுமையாக காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுக்கும் ஒரு நடவடிக்கையிலும் அதே போல இங்கு கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்துமீறி எந்த ஒரு நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என காவல்துறை சார்பாக தொடர்ந்து கேட்டுக்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல இளைஞர்கள் மற்ற பெற்றோர்களும் கூட இங்கு பலர் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது இங்கு நம்முடைய தமிழ்நாட்டின் ஒருங்கிணைப்பாளர் இளமாறன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் நாம் பேசுவோம். வணக்கம் சார். நேற்றைய தினம் அந்த போராட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பெரும் தடியடி எல்லாம் நடத்தப்பட்டதாக கூறப்படுது. இன்றைய தினமும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் தற்போது இங்க கூடியிருக்கீங்க. எப்பொழுது உங்கள் போராட்டம் எப்பொழுதுதான் கைவிடப்படும் அல்லது மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஏதேதோ முன்னேற்றம் எது ஏற்பட்டது? பிரதர், நேற்று நம்ம கோரிக்கைகளை சொல்லியிருக்கோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாம கண்டிப்பா இந்த போராட்டம் நிறுத்த மாட்டாங்க. இது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இதை நிறுத்தணுமா வேணாமான்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, இப்போ இங்க இத்தனை பேர் வராங்க, பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வராங்க, தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் மாணவர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இரவு நேரங்கள்ல இங்கேயே கழிக்கிறாங்க, நேரத்தை இங்கேயே கழிக்கிறாங்க, மழை வெயில் அப்படின்னு பாராம இங்கேயே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான அந்த உணவுகள் எல்லாம் எப்படி உங்களுக்கு வருது? உணவுகள் நிறைய பேர் கொடுக்குறாங்க பிரதர். இவங்க தான் அப்படின்ட்டுலாம் கிடையாது, விருப்பப்பட்டு எல்லாருமே கொடுக்குறாங்க. நான் கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். அவங்களால முடிஞ்சதை சின்ன சின்ன உதவிகளாக செய்யறாங்க. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மொத்தமா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தலானது வழங்கிட்டு வராங்க. எந்த ஒரு அத்துமீறலும் ஈடுபட வேணாம், அமைதியான முறையில போராட்டத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த தடுப்புகளை மீறி சில மாணவர்கள் இளைஞர்கள் அதாவது உங்க சைட்ல இருந்து போறதை பார்க்க முடியுது. அதுக்கு என்ன பண்றது பிரதர்? அது என்னன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க, சின்ன இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்கு, கூட்டம் அதிகமா இருக்கு. அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸ் கொடுக்குற வார்னிங் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க தான். சில பேர் ஒரு தள்ளுமுள்ளு, அதாவது வேணும்னே யாரும் பண்ணல, கூட்ட நெரிசலால தள்ளுமுள்ளுனால தான் இப்படி நடக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லாருமே போலீஸ் சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேக் கேட் சைடும் ஃபுல்லாவே கூட்டமா தான் இருக்கு. அந்த பக்கம் யாரையும் விடல. ஃப்ரண்ட் கேட் வழியா நீங்க வரும்போதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இடம் இல்லை. ஆனா அவங்களே இப்ப லைன் ஃபார்ம் பண்ணி தான் உள்ள விட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோனம் வாங்சுக் அவர் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. இது எப்படி பாருங்க? மாத்திட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களும் அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பர்சனல் டாக்டர் போய் பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரை பார்க்க விடலை இப்போ வரைக்கும். அவர் வீடியோவும் பெருசா எதுவுமே வரல. எனக்கு அவர் வீடியோ வந்தா நல்லா இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே அவருக்கு என்ன ஆச்சுங்கிற எண்ணத்துல தான் இருக்காங்க. இன்னுமே யாருக்குமே அவருக்கு என்ன ஆச்சுங்கிறது சரியா தெரியல. அவங்க சொல்ற நியூஸ் மட்டும் தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் வீடியோவில் பேசினா மட்டும்தான் எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மேலும் எத்தனை நாட்கள் உங்களுடைய இந்த போராட்டமானது தொடரும்? ப்ரோ, கண்டிப்பா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாம, நாங்க வச்ச கோரிக்கைகள் நிறைவேற்றாம இங்க இருந்து யாரும் நகர மாட்டாங்க. அப்படியே நகர்ந்தாலும் புது ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்களே பாக்குறீங்க, இப்போ முதல்ல ஆரம்பிச்ச நேரத்தில் இருந்த கூட்டத்துக்கும் இப்போ ஒவ்வொரு நாளும் ஏறுற கூட்டத்துக்கும் நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அவங்க தான் இதை முடிவு பண்ணணும். இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்ட்டு அவங்க தான் இந்த முடிவை எடுத்து நாங்கள் கேட்டதை சரி பண்ணால் மட்டும் இந்த கூட்டம் தானாக கலைஞ்சிரும். நாங்கள் யாரும் வேணும்னே போராடலை. எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினா நாங்களே கலைஞ்சு போயிடுவோம். இந்த போராட்டத்தினால அருகே இருக்கக்கூடிய அந்த சாலைகள் எல்லாம் மூடப்படுது. பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுறதா சில பேர் சொல்றாங்க, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? அதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்கள் யாரும் இடையூறு பண்ணணும்னு பண்ணலை. இந்த போராட்டத்துக்கு வர விருப்பப்படுறாங்க. இப்போ நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். பல மாநிலங்கள்லேருந்து எல்லாருமே வராங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அது கட்டுக்கடங்காமல் தான் இருக்குது. இந்த போராட்டத்தை மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் முடிக்க முடியாது. அரசாங்கம் தான் முடிவுக்கு கொண்டு வரணும். மத்திய அமைச்சர் உடனான உங்களுடைய குழு சந்திச்சு எழுத்துப்பூர்வமான உங்கள் கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. எப்பொழுது மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா, தகவல் எதுவும் வெளியாகி இருக்கா? எதுவும் இப்போதைக்கு வரல பிரதர். நாங்கள் சீக்கிரமா கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்க நாளைக்கே கூப்பிட்டு பேசினாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவங்க கூப்பிட்டு பேசினாலே இங்க இருந்து கூட்டம் கலைஞ்சிடும். இந்த கூட்டம் கலையணும்னா, நான் திருப்பி அதையே சொல்றேன், ரிப்பீட்டடா சொன்னாலும் இந்த கூட்டம் கலையணும்னா அது அவங்க கையில தான் இருக்கு. அதுவரை உங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் இல்லையா? கண்டிப்பா அது வரைக்கும் போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் சரி. நன்றி.
அதாவது இவர்களுடைய அந்த பிரதான கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என இவர்கள் தரப்பிடமிருந்து கூறப்பட்டிருக்கின்றது. பல தரப்பினரும் இவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து குரல் எழுப்பி வரக்கூடிய நிலையில டெல்லி ஜந்தர் மந்தர் முழுமையாக இவர்களுடைய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் நிரம்பி வழியக்கூடிய நிலையில மறுபுறம் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை தரப்பிடமிருந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமுடன் ராஜு.